முருங்கை பாப்போம் ஒரு இறைச்சி ரூபா காட்டுங்க இதா இது மாட்டு இறைச்சி 20 ரூபா இந்த தூக்கு சட்டியா கரையல் பாரம்பரியத்துக்கு நல்ல முந்தி நோயல் இல்லாம இருக்கு கெமிக்கல் இல்ல கெமிக்கல் தனியா கையால நல்லா இருக்கு பேப்பர் ஓட்டுறேன் நான் இதுல நாங்க 18 தானியம் போட்டு திரிச்சிருக்கோம் 18 தானியம் போட்டுக்கிறீங்க நீங்களும் இங்க உடனடியா பாருங்க அப்படியே நான் டீக்கு சாப்பிடணும்னு நினைச்சா இந்த விசிறிய பாவிச்சு பாருங்க அப்படி இருக்கும் நீங்க கரண்ட் காசு எல்லாம் மிச்சம் பாவிச்சீங்களா கரண்ட் காசு எல்லாம் மிச்சம் தொப்பியும் இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா கிளிநொச்சி மாவட்டத்துல நிக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்துல கிளிநொச்சி நகரத்துல வடமாகாண தொழில்துறை திணைக்களத்தால் இன்றைக்கு வந்து வர்த்தக கண்காட்சி ஒன்று சிறப்பாக இடம்பெற்று வருகிறது இந்த கண்காட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு உள்ளூர் உற்பத்திகளுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டியதுங்கிற கடமை அவர்களை இன்றைக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக இந்த கண்காட்சியை அமைச்சிருக்கிறோம் நாங்களும் அவர்களை வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த காலையை நாங்கள் பதிவிடுறோம் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க இதுல இருக்கிறது கிளிநொச்சி பசுமை பூங்கா இந்த கிளிநொச்சி பசுமை பூங்காவில இந்த கண்காட்சி வந்து இடம்பெற்று கொண்டு வருது இப்ப நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுல பசுமை பூங்கான்னு போட்டிருக்கிறேன் இங்கால தொழில்துறை வர்த்தக சந்தை 2026 இந்த முன்பகுதியிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பனையோலையில இந்த வரவேற்பு வளைவு வந்து செய்திருக்கு கீழே ஒரு பானை வச்சிருக்கிறேன் பாருங்க இதுல இருக்கிறது எல்லாத்தையும் இப்ப நான் அப்படியே உள்ளுக்கு போறேன் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இங்க இருக்குண்டு நீங்க தான் வீடியோல முன்னுக்கு வர போறீங்களா இப்பதான் நடக்கிறேன் கைத்தறி இருக்கு கைத்தறி நெசவே நம்ம உங்களோட விவரங்கள் இருக்கா சொல்லுங்க நீங்க எங்க இருந்து செய்றீங்க நாங்க தருமபுரத்துல இருந்து தொழில்துறை திணைக்களத்தால நெசவு நிலையத்துல இயங்கி கொண்டிருக்கிறோம் நாங்க வந்து இதை வந்து சொல்றது புடவை கைத்தொழில் இது வந்து பருத்தி நூலால நாங்க தயாரித்து விற்பனை செய்கிறோம் இது வந்து பாரம்பரிய தொழில் எங்கட மற்றது இது சாரி பெட்ஷீட் துவாய் வேட்டி அப்படியே பரம் அப்படி நிறைய உற்பத்தியும் மேற்கொள்றோம் நீங்கள் இதே முறையெல்லாம் நீங்க செய்யறதோ ஓ இயந்திரங்களும் பாவிக்கிறீங்க இயந்திரங்கள் இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இயந்திரம் இல்ல சரி செய்யுங்க பாப்போம் இருக்கா அம்மாக்கு கொஞ்சம் மறக்குங்க இப்ப நீங்க சாரி செய்யறீங்க என்ன இது இப்ப பெட்ஷீட் அது பெட்ஷீட் ஒரு பெட்ஷீட் செய்ய எவ்வளவு நேரம் செல்லும் ஒரு நாள் வேணும் 2.5 மீட்டர் பெட்ஷீட் ஒரு நாள் பிடிக்கும் 2.5 மீட்டர் பெட்ஷீட் செய்ய ஒரு நாள் பிடிக்கும் ஒரு பெட்ஷீட் என்ன விலை விற்கலாம் ஒவ்வொரு நூலா தானே ஓடுது அதான் ஒரு பெட்ஷீட் என்ன விலைக்கு விற்கலாம் 1600 ரூபாய் 1600 ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா அவங்க அப்படி செய்யற நட்டம் தானே என்ன ஒரு நாள் கூலி கூட இல்லையா ரெண்டா உற்பத்தியில வருமானம் குறைவு தானே ஆனா அந்த பாரம்பரிய உற்பத்தி என்றபடியே இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழில விட இல்லை பாருங்க ஒவ்வொரு நூலை கோத்து தான் இதை செய்யணும் சரியான ஒரு கஷ்டமான வேலை ஆனா கிடைக்கிற வருமானம் இதுல இருந்து குறைவா தான் கிடைக்கும் ஓகே நன்றி அக்கா இதுல என்ன நீங்க உற்பத்தி செய்த பொருட்களோ கைத்தறில செய்த பொருட்கள் என்ன இதெல்லாம் விற்பனைக்கு இருக்கோம் நீங்க டிபார்ட்மெண்டா ஓகே இங்கால பார்த்தா பனை அபிவிருத்தி சாவை வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் என்ன உங்கள்ட்ட இருக்கு இது வந்து கைப்பணி பொருட்கள் இதுல இருக்கு இதெல்லாம் எங்க வச்சு செய்யறீங்க உற்பத்தி ஆக்கள் நீங்க வேண்டி வந்து சந்தைப்படுத்துறீங்க சரி சரி நீங்க கரண்ட் காசு எல்லாம் மிச்சம் பாவிச்சீங்களா கரண்ட் காசு எல்லாம் மிச்சம் தொப்பியும் இருக்கு தொப்பி இருக்குது சுகாதார முறைக்கு போட்டு வேலை செய்யலாம் களை இருக்காது ஆமா ஆமா களைப்புக்கு வந்து போடலாம் வெயிலுக்கு எல்லாம் வந்து பாக்ஸ் வால் இருக்குது
பொச்சல் வந்து இது அந்த அலங்கார பொருட்களை போட்டு வைக்க அலங்கார பொருட்களை போட்டு பழங்கள் பலகாரங்கள் ஆமா ஆமா அதுகளை போட்டு பழுதடையாம பாதுகாக்கலாம். மற்றது நல்ல பனங்கட்டி இருக்குது. பனங்காட்டி எங்க கண்டாவளையானா இல்ல யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல உற்பத்தி செய்யறது யாழ்ப்பாணத்துல உள்ள நல்ல பனங்கட்டி இருக்குது. அதே போல பாம்போசாமா பாம்போசா பாம்போசாமா ஓ இது என்னத்துல புழுக்கொடியில புழுக்கொடியில் சேர்த்தது புழுக்கொடியில் சேர்த்து நாட்டிலே வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பாணிப்ப நாட்டு. பாணிப்ப நாட்டு வந்து கலந்துருக்குது. நாங்க வெள்ளு போட்டிருக்கிறோம், நச்சீரகம் போட்டிருக்குது, மிளகு தூள் சேர்த்து பாணி சேர்த்து இருக்குல்ல நாட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இது நாங்கள் சும்மா ஊற்றின நாட்டு. ஓகே ஓகே அங்கே புழுக்கொடிகள் மா இருக்கு. இதெல்லாம் புழுக்கொடியில் இது வந்து தனியா புழுக்கொடிகள் மா பனங்கிழங்கா வச்சு அதால வந்த இது என்ன விலை விற்கிறீங்க? விலையை சொல்லுவோம். 470 ரூபாய். 470 ரூபாய் விற்கிறீங்க. இது வந்து பனம் நெல்லி கிரஸ் மாதிரி பனம் கிரஸ் இது என்ன கலந்து குடிக்கிறதோ? கோடியல் மாதிரி. நெல்லி கிரஸ் எப்படி கரைச்சி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி பனம் கிரஸ் கரைச்சி குடிக்கலாம். சரி சரி சரி. இது வந்து 400 ரூபாய் தான். 400 ரூபாய் இந்த விலை. 750 மில்லி 400 ரூபாய். இது வந்து 510 ரூபாய். பனம் பானை. இது ஜாம். பனம் ஜாம் நீங்க விருப்பமான இது சாப்பிட வெளிநாடுகளுக்குமே செய்யலாம். இதெல்லாம் கன நாள் இருக்கு. 545 ரூபாய் கன நாள் இருக்கு. இதெல்லாம் விசம் செய்யணும். சரி, உங்களோட இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பனியாத்தி சவக்கல் அங்க வந்தாலும் பண்ணலாமா? பனியாத்தி சவக்கல் இருக்கு. உற்பத்தி நிலையம் வந்து உங்களுக்கு கைதடி கைதாடி பனியாத்தி சவை இருக்கு. ஓகே, நீங்க கைதடியில தான் நிறைய உற்பத்திகள் செய்து உணவு உற்பத்தி எல்லாம் செய்து இங்க பனங்காளி இருக்கு. இதெல்லாம் பனங்காய். இது பனங்காளியோ? இது வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம். நீங்களும் இங்க உடனடியா பனங்காய் பனியா டீக்கு சாப்பிடணும்னு நினைச்சா 5 நிமிஷத்தை தயாரிச்சு இங்க கூட பனங்காய் கிடைக்கிறதால நாட மாட்டோம். சீசன் இல்லாத காலத்துக்கு இது ஓகே. அது நடுவேல மினைக்கட்ட நீரா துப்பரா செய்யும். இது நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வெக்க காலத்துல நீங்க வெக்க காலத்துக்கெல்லாம் நீங்கள் ரப்பர் போட்டு பழக்கிறத விட இந்த இப்படியான பணம் பாய் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு குளிர்மையா இருக்கும். அப்ப அதுகளை கொஞ்சம் பயன்படுத்தணும். மற்ற உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கணும். என்னண்டா இப்ப கஷ்டம் சொல்லாம இந்த இப்படியான ஆக்களை ஊக்குவிச்சா வேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவினம். எங்களை கிராமம் வந்து இப்படி கஷ்டப்பட்ட கிராமமா இருக்காது. அப்ப அவைகளுக்கும் ஒரு முன்னுரிமைப்படுத்தக்கூடிய மாதிரி இப்படியான பொருட்களை எடுத்து விற்பனைக்குள்ள எல்லாரும் வந்து வேண்டுங்கோ வேண்டி இப்படியான பொருட்களை பாவிங்கோன்னு சொல்லி மக்களிடம் தாழ்மையாக இருக்கிறோம். ஓகே, நன்றி அம்மா. ஓகே, நன்றி. அவங்கள்ட்ட என்ன உற்பத்திகள் இருக்கு? இதுல நாங்க 18 தானியம் போட்டு திரிச்சிருக்கோம். 18 தானியம் போட்டுக்கிறீங்க? ஆமா. இதுல கவுப்பி, கடலை, உளுந்து, பயறு, எள்ளு, சோளம், கச்சான், பாதாம் பருப்பு, கஜு சொல்லி 18 தானியம் வாசனை பூக்களும் போட்டிருக்கிறோம். மிளகு, சீரகம், மேலம். இது வந்து தனிக்குரக்கன், கலப்படமற்ற தனிக்குரக்கன்மா. என்ன விலை விற்கிறீங்க? இதுல 1/2 கிலோ இருக்குது. 690 ரூபாய் குறைச்சி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் உங்களோட உற்பத்தி தான்? இதெல்லாம் இது வந்து புழுக்கொடியல்மா, அவிச்ச புழுக்கொடியல்மா. இது வந்து பச்சை ஒடியல்மா, கூழ் காய்ச்சறது, புட்டை வைக்கிறது பச்சை ஒடியல்மா. இது வந்து வறுத்த உளுத்தம்மா, களிக்கிண்டலாம், புட்டை வைக்கலாம். இது ஊறுகாய், தேசிப்பழம் ஊறுகாய், நல்ல டேஸ்ட். இது வந்து பொரிமா, சும்மா சாப்பிடலாம். அப்படி எல்லாம் சீனி எல்லாம் சோறெல்லாம் சாப்பிடலாம். நீங்க வந்து பார்க்குறா பார்க்கலாம். அப்புறம் இதுல முடக்கத்தான் ரசப்பொடி, ரசத்தை உள்ளி மட்டும் போட்டுட்டு ரசம் வச்சா கை கால் குத்துளைவு, வாய் வகைகள் எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடும். முருங்கையில பொடி,
தனி முருங்கை தனி முருங்கை நெருங்கிய இது தனிய வெள்ளை அரைப்பொடி வெள்ளரப்பொடி தனி வெள்ளை அரைப்பொடி இது தனியா குறிஞ்சாயில பொடி இது இந்த சுகர் பேஷண்ட்கள் எல்லாம் கூடுதலாக பாதிக்கிறது எல்லா மூலிகைகளுமே சுகருக்கு கொலஸ்ட்ரால் ப்ரெஷருக்கு நல்லா சொல்லிட்டு நல்லா தயார் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒடியல் குளக்கொடியல் உங்களை என்ன தொடர்பு கொள்ளலாம் நம்பர் ஒன்று சொல்லுங்க நான் அப்படி எடுத்தீங்கன்னா 077 48 64 280 இன்னும் ஒரு நம்பர் இருக்கு சொல்லுங்க 077 640 54 88 தொடர்பு கொள்ளலாம் அதான் வாட்ஸ்அப் வேலை செய்யும் இடம் கூட புதுக்குடி இருக்கும் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் மானாப்பகுதி ஓகே நன்றி உங்கள்கிட்ட என்ன இருக்கு சர்பத் இருக்கு கஞ்சி இருக்கு சர்பத் அடுத்த கஞ்சி போன முறை வந்து தர்மா எடுத்தவர் ஆனா என்னண்டு என்னண்டு காசு இல்லாம என்ன சரி நான் முடிஞ்ச எடுத்து வீடியோ எடுத்துட்டு வாரேன் இது அக்கா இது என்ன உற்பத்தி உங்கள்கிட்ட இருக்கு மிளகா சரக்குத்தூள் வல்லாரப்பட்டுமா குறிஞ்சாரப்பட்டுமா மிளகாத்தூள் கோபி ஐட்டம் எங்கத்த உற்பத்தியா இது உதயநகர் பிளாக்ல இருக்கிறோம் வணக்கம் உற்பத்தி நாங்க வந்து என்ன உற்பத்தி வணக்கம் வணக்கம் உற்பத்தி வணக்கம் தான் பேர் சரக்குத்தூள் மிளகாத்தூள் கோப்பித்தூள் புரக்கன்மா ஒடியல்மா மாவாரம் கோப்பி நாவல் கோப்பி எல்லா ஐட்டம் கேட்கறதெல்லாம் செய்து கொடுப்போம் எல்லாம் கேட்கறதெல்லாம் செய்து கொடுப்பீங்க தொண்டமான் நகர் என்ன விலை வைக்கிறீங்க இந்த மாடல்ல தச்சு தருவோம் முடலுக்காக வச்சிருக்கு அப்படி ஒன்று தைக்க விட முடியுது 5000 தான் முடியுது துணியெல்லாம் சேர்த்து 5000 தான் முடியுது பாருங்க நல்லா இருக்கு என்ன பெருசு இருக்கா காட்டி சொல்லுங்க இந்த பக்கம் இது வந்து மாடலுக்கு போடுறது மற்றது செரமனி வெட்டிங் கேக் பண்ற கேக் வெட்டுறது அதுகளுக்கு போடுறது இதுக்கு எவ்வளோ முடியுது இது மெட்டீரியலோட சேர்த்து 20000 முடியும் 20000 முடியுது வேற என்ன இருக்கு உங்கள்ட்ட மற்ற நாங்க பாரம்பரியமா பலகாரங்கள் செய்யறோம் பாரம்பரிய பலகாரம் செய்து ஆர்டர் பண்ணா கூட செய்து ஆர்டர் பண்ணி கல்யாண வீடு சாமத்திய வீடு ஆர்டருக்கு செய்து கொடுக்கறது இப்ப நான் சாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன் உங்களோட தொடர் இலக்கத்தை சொல்லி விடுங்க 077 80 97 271 உங்களோட இடம் எங்கன்னா தொண்டமான ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இதோட தொடர்பு கொண்டா நீங்க பலகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு தேவையான உடுப்புகள் தைச்செடுக்கணும்டா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இதே தொடர்பு கொள்ளுங்க பேர் என்ன கூட காளிகாம்பாள் ஸ்வீட் கோர்னர் சந்தியா டெய்லரிங் ஓகே நன்றி இங்கே அக்கா சுடாச்சுடா அப்பன் சுட்டு கொண்டிருக்கிறா என்ன அப்பம் உங்கள்ட்ட இருக்கு பாலப்பம் என்ன விலை விற்கிறீங்களா 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா விற்கிறீங்க எந்த இடம் நீங்க பிறந்த பாப்பா ஒரு அப்பத்தை சரிங்க அக்கா சுட்டு கொண்டிருக்கிறா சுடா அப்பம் ஓகே நன்றி உங்கள்ட்ட என்ன இருக்காம்மா சொல்லுங்க உங்கள்கிட்ட நல்ல ஊறுகாய் இருக்கு நல்ல ஊறுகாய் இருக்கு நல்ல ஊறுகாய் இருக்கு மற்றது கவுனி அரிசிமா கருப்பு கவுனி எங்க பாப்போம் இதெல்லாம் அங்க விதைச்சு எடுக்கிறீங்க நாங்க விதைச்சு எடுக்கிறோம் நீங்களே விதைச்சு எடுக்கிறீங்க எந்த இடம் நீங்க கண்டாவில இது நாங்க செய்யறபடியா நாங்களே இதாக்கும் விதைக்கிற நீங்கள நீங்களாம் விதைச்சு செய்யுங்க என்ன விலை விற்கிறீங்க இது 600 ரூபா 1/4 கிலோ 600 என்ன நன்மை இருக்கு வருத்தங்களுக்கு நெல்லம் சத்து குறைஞ்சாக்களுக்கு நெல்லம் சுகார்காரருக்கு நெல்லம் புட்டு களி கஞ்சி அப்படி வைக்கிறோம் இது ஊறுகாய் இது ஊறுகாய் இது நாங்க 10 வருஷமா செய்யறோம் நல்ல குவாலிட்டியா செய்து வெளிநாட்டுக்கு எல்லாம் அனுப்புறோம் கருப்பு கவுனி வேணுமெண்டா அம்மா தொடர்பு கொள்ளலாம் என்ன நம்பர் இது ஃபோன் நம்பர் இதுல இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு நார்மல் நம்பரும் இருக்கு இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா அம்மாட்ட இந்த உற்பத்தி எந்த கலப்பும் இல்ல இதுல எந்த கலப்பும் எந்த கலப்பும் ஒரிஜினல் ஓகே நன்றி
அரிசி வறுத்த அரிசி மாமுட்டமா இருக்கு, சுக்கு கோபி இருக்கு, தூள் கரிமிளகாய் தூள், சரக்கு அரைச்ச வரைக்கும் இதெல்லாம் நானே தான். நீங்களே உற்பத்தி செய்வீங்க? எந்த இடம் நீங்கள்? உமையாபுரம் உமையாபுரம். பிறந்த உமையாபுரத்துல நெல் வச்சு நடத்துறேன். உமையாபுரம். ஆறு நீங்க யூஸ் ஐட்டம் செய்றீங்களா? என்ன யூஸ் இருக்கு உங்கள்ட்ட? என்ன விலை யூஸ் செய்றீங்க? உங்கள்ட்ட என்னம்மா இருக்கு? நீங்க செய்யறீங்களா? எந்த இடம்? புனேரி. எல்லாம் தனிய ஒளியாளால் செய்யப்பட்டது பெரும். சுரட்டையில செய்யுது என்ன? எந்த இடத்துல இதை செய்யறீங்க? பழையா? சொல்லுங்க உங்களுக்கு விளக்கம். தேங்காய் சிரட்டை எல்லாம் செய்திருக்கீங்க? சார் தேங்காய் சிரட்டை, மூங்கில். இதெல்லாம் பொலிஸ் எல்லாம் அப்படி பண்றீங்க? எல்லாம் கையாலங்க. கையால இதெல்லாம் கெமிக்கல் எல்லாம் இல்ல 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 கெமிக்கல் தனியா கையால. நல்லா இருக்கு. என்ன பேப்பர் ஓட்டுறேன் நான், 3 பேப்பர் போட்டு செய்யறது. 400 கடைசியில போட்டு. இந்த தூக்கு சட்டியா? சார் கரையல் பாரம்பரியத்துக்கு நல்ல முந்தி நோயல் இல்லாம இருக்கு. முதல் அந்த அலுமினியத்துல அப்படி வந்து வாரது என்ன அதே இல்லாம போட்டுது இப்ப. சார் பொருளாக்கள் வந்தா கூடுதலா விரும்புவாங்க. விரும்பி வேண்டிய நம்ம சார் வை. இதோட நம்ம என்ன 400 ரூபாயா? சார் இது ஹோல்சேல் பிரைஸ்ல இப்ப கொடுக்குறேன். வெளியில நீங்க இதை செய்ய இது என்னுடைய அனுபவத்தை அடுத்த டிஎஸ்ஓஎஸ் மூலம் நீங்க தான் இப்ப தானா படை செல்வா படை. அம்மா என்னென்ன விற்கிறீங்க? நான் ஐயா சத்துமாக்கள், மிளகாய் தூள், சத்துமாக்கள் செய்யறேன் நான். மற்ற மிளகாய் தூள் செய்யறேன் நான். மற்றது புரக்கன் மாவு தெரியும் தானே ஐயா? இது பாவக்காய். இது பாவக்காய். பாவக்காய் வத்தல் என்ன எல்லாம் நீங்க தான் இப்ப செய்ய? நான் தான். எந்த இடம் நீங்கள்? நாங்கள் செல்வா நகர், கிளவாச்சி செல்வா நகர். இது எங்க வச்சு விற்கிற நீங்கள்? நாங்கள் பழைய கச்சேரியில கடை தந்துடுவேன். இது என்ன? இது உங்களுடைய சொல்லுங்க இருக்கா என்னன்னு பாப்போம். ஒரு ரஜி ரூபா காட்டுங்க. இதா இது மாட்டு ரஜி 20 ரூபா. இது வந்து அப்படியே சாப்பிடலாம், கறி மாதிரியே சாப்பிடலாம். அதாவது இது கோழி ரச்சில ஊறுகா. இதுவும் அப்படியே சோறோட அப்படியே சாப்பிடலாம். என்ன விலை இது விற்கிறீங்க? இது வந்து 1750. எத்தனை நாளைக்கு இது இருக்கும்? இது வந்து 1 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 1 வருஷத்துக்கிட்ட இருக்கு. கோழி ஊறுகா அதுவும் அதேதான். எல்லா முறையும் விலை தான். வேற என்ன விலை வந்து அது விலை குறைவு. இதே எவ்வளவு? இது வந்து 1200 ரூபா. நீங்க என்ன இது ஏற்றுமதி செய்யறீங்களா? வெளியில அனுப்புறோம் நாங்க, பார்சல் அனுப்புறோம். வெளியில கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா எடுக்கிறவே வெளிய கஸ்டமர். வேற என்ன இருக்கு உங்கள்ட்ட? வேற எங்கிட்ட பாவக்காய் வத்தல் இருக்குது, மோர் மிளகாய் இருக்குது, மற்ற ஏலக்காய் பவுடர் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியில அடிச்சிருக்கிறோம். மற்ற இது வந்து சத்தமா 13 இன்கிரீடியன்ஸ் போட்டது, அப்படியே சாப்பிடலாம். மற்றது வந்து குப்பைமேனி ஆயில் இருக்கு. இது வந்து முகத்துல வர மங்கு படைகள், மற்றது முகப்பருவால வந்த கருப்புகள், தளம்புகள் எல்லாத்தையும் எடுக்கும். கைகாலில் வர தோல் உரிவுகள், மற்றது காயங்கள், கருப்புகள் எல்லாத்தையும் எடுக்கும்.
அவ்வளவுதான். இது என்ன சிப்ஸா? இது வந்து வாழைக்காய் வந்து வத்தல் போட்டிருக்கோம், பத்து. அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். நீங்க வாங்கி வெட்டி மீனக்கடை தேவை. எந்த இடத்த உங்களோட இது இருக்கு? கிளிநொச்சி திருநகர். நீங்க திருநகர். ஓ உங்களோட தொடர் விளக்கம் ஏதாவது இருக்கும்? ஓ 077 13 17 941 இதுல இருக்கு பாருங்க. அதில் தொடர்பு கொண்டா சரி. தேவையண்டா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே, நன்றி. தேங்காய் இது ஒயிட் தேங்காய் இலங்கையில எந்த பகுதியிலும் இருக்காது. இது வந்து ஹீட் பண்றது அதே மாடல். அந்த பாப்பம் இருக்க காட்டு அதே மாடல் என்ன? கருங்கல் சக்கு மேல ஒயிட் காப்பர். இலங்கையில எங்கேயுமே இல்லை. ஹீட் பண்ணி வருது. முக்கியத்துவம் என்னன்னா உடம்புக்கு நல்ல உடம்பு சரி எல்லாம் சகல இதுக்கும் பாவிக்கிறோம். நார்மலா செக்கில சுத்துறது ஹீட் பண்ண இதே மாடல் தானே? ஆனக்கோட்டை அங்காடி பக்கம் அது அந்த ஹீட் பண்றது பிசினஸ். ஹீட் பண்றது சுத்துற வீதத்தை ஸ்லோவில் வரும். சுத்துற வீதம் ஸ்லோவில் அது ஃபில்டர் பண்றது நாங்க ஃபாரின்ல இருந்து வந்த பேப்பரால ஃபில்டர் பண்றோம். இது வந்து இலங்கையில எங்கேயும் இல்லை. 3000 ரூபாய்க்கு முன்னே இருக்கு. அது வந்து கொழும்பு பராக்காவில் எல்லாம் கணக்கு நிறைய இருக்கு கம்பெனி. அதை எல்லாத்தையும் விட இது வந்து மனித உடலுக்கு ஆரோக்கியமா. என்ன விலை நீங்க விற்கிறீங்க? 1900. 1900. எங்க உற்பத்தி செய்யறீங்க? 1 கிலோகிராம் பாதி கரைச்சிக்கலாம். இது மாட்டுல சுத்துறதோ? மாட்டுக்கு பதிலா லைன் மாஸ். மாட்டுக்கு பதிலாக லைன் மாஸ் தான் பாவிக்கிறோம். மாடி பேர்ல தானே பாவிக்கிறோம். அதே மாடல்ல நாங்க ஸ்லோவா 2.5 மணிக்கெல்லாம் மாறும். அதனால 1 மணிக்கு 1.5 மணிக்கு எடுத்து விட்டுருவாங்க. இது ஒரு டெக்னிக்கை பாவிச்சு நாங்க செய்யறோம். நல்ல வெளிநாடு எல்லாம் போடுறதுக்கு இப்ப அதுக்குரிய ரெடி பண்ணிடுவாங்க. இதுல என்ன நன்மை இருக்கு? இந்த நன்மையில ஹீட் பண்றதுல ஹீட் பண்றதுல எவ்வளவு காலம் 2 வருஷம் இருக்கு. இந்த பாவன காலம் கூட உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு இந்த எண்ணெயில. மற்ற எண்ணெயை விட அது அடர்த்தி கூட. அதாவது மற்ற 1 லிட்டர் வேணும்னா இது 700 ml காணும் ஒரு தேவை சமையல். எல்லாத்துக்கும் பெஸ்ட். நல்ல தரமான வகை. வேற என்ன உற்பத்தி உங்கள்கிட்ட இருக்கு? நல்லெண்ணெய் தேங்காய். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் இது ஆவா. ஐயோ கூட அதே மாதிரி என்ன சொல்லிடுங்க. இது வந்து நம்ம முருக்கமில பவுடர். நல்ல நிறைய வளங்கள் இருக்கு, அதை நாங்கள் பயன்படுத்தாம வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு கெமிக்கலுமே சேர்க்காம நான் முருக்கமில பவுடர் செய்திருக்கேன். இங்கே தேவர்களுக்கு முருக்கமில வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு முருக்கமில வெளியே கொஞ்சம் விளங்கும். இது மட்டும்தான் நான் அந்த இதில் மிக்சிங் நடக்கிறதுனால இதை வந்து நான் உடல்ல இடித்த மிளகாய் தூள் செய்கிறேன், உடல்ல இடித்த அரிசி மா செய்கிறேன், செம்பருத்தம்பூல கோப்பு செய்கிறேன், அது மாதிரி ஆவரசம்பூல கோப்பு செய்கிறேன். நான் வந்து இயற்கை சார்ந்த உற்பத்தியெல்லாம் செய்து வரேன். கோகனட் ஆயில் பெஸ்ட் ஒன் ஆல் மாடல். வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் My first day in Kilinochi, and it's really nice. I love this area. Everybody's so friendly. Everybody's so nice, and I love it here. Where are you from? I'm from London and Iran. London. Yeah. And my parents are from Iran. Okay. Jay, do you want to be interviewed? Hi. London. London. Yeah. It's good here. Super cool. Super cool. I love Kilinochi, Jaffna, Parndon. Really good. Thank you. No moringa. Murungai. Really good. Natural product. I can't take it on the plane. I have to fly tomorrow. Okay, welcome. Thank you. Thank you. அது தெரிஞ்சிருக்கு பாருங்க. முருங்கை ஆனந்த நகர் எல்லாமே உள்ளூர் உற்பத்திகள். எது? Natural product. சாரி, Coconut oil. ஆஃபர்ல எல்லாம் இது கொண்டீங்கன்னா பார்த்து வந்தா நீங்க இங்க வேண்டாம். புஞ்சிலாட்டு எல்லாம் இருக்கு. எந்த இடத்துல எந்த வாரீங்க? புதுமதி. இதெல்லாம் நீங்க உற்பத்தி செய்யறதோ? இதெல்லாம் நீங்களா செய்றீங்க? போட்டோ வச்சு செய்யலாம், நேம் வச்சு அடிக்கலாம், இல்ல எங்கட மெமரபிள் திங்ஸ் வச்சு அடிக்கலாம்.
எங்க உங்களோட கடை ஏதாவது இருக்கும்? ஆன்லைன் ஷாப். இது ஆன்லைன் எதுல உங்களோட இருக்கு ப்ராடக்ட்? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ. பழக்கினவையா? எங்க கிளிநாச்சிட்ட பழகினீங்களோ? எங்க ஊர்லயே வந்து பழகினவே. நல்ல விஷயம். எல்லா இடத்தையும் விட எங்கள்கிட்ட அறிவு சரியான ரேட் ஏன்னா ஹோல்சேலரா நாங்க எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து மலிவா எடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லி தந்துட்டோம். மலிவா திங்ஸ் எடுக்கிறதுல நாங்க ஒர்க்கையும் கொஞ்சம் விலை குறைத்து கொடுக்குறோம். அப்ப கஸ்டமருக்கு அது ஓகேவா இருக்கு. மற்ற இடத்துல 5000 ரூபாய் பொருள் எங்கள்கிட்ட 4500 ரூபாய் போய்க்கல, அவங்களுக்கு 1-2 பாக்கெட்ல அது தெரியாது. ஒரு 4-5 பொருள் எடுக்கல, அவருக்கு ஓகேவா. ஓகே, நன்றி. நீங்க செய்யறதா? சொல்லுங்க. நதி என்ற பேர் வச்சிருக்கீங்களா? நதி என்ற ஒரு பொதுவான ஒரு பேர். நதி போல ஓடணும். நான் வந்து வவுனியா கணேசபுரத்துல இருக்கிறேன். 4 வருஷமா நேச்சுரல் சோப்புன்னு சொல்லி இதை நதி நேச்சுரல் சோப்புன்னு சொல்லி சோப் செய்து கொண்டு வரேன். என்கிட்ட 7 விதமான சோப்புகள் இருக்குது. அதை விட கற்றாழை ஜெல் இருக்குது. ஹேர் ஆயில் 2 விதமான ஹேர் ஆயில். ஒன்று வந்து 40 நாள் புடம் போடுற ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. இன்னொன்று வந்து ரோஸ்மேரி ஹேர் ஆயில் இருக்குது. சியாக்கா செம்போ, மூலிகை சியாக்கா செம்போ இருக்கு, கற்றாழை செம்போ இருக்குது, சாண்டல் ஜெல் இருக்குது. நாட்கள் என்னோட நீங்க தொடர்பு கொள்ளலாம். சாதாரண நாங்க பாவிக்கிற சவுக்காரத்துக்கும் இந்த சவுக்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரணமா கடை சோப்புகள்ல நார்மலான சோப்புகள் வந்து எங்களை மாதிரி தேங்காய் எண்ணெயில செய்ய மாட்டாங்க. இது வந்து நாங்க செக்கிலாட்டுற தேங்காய் எண்ணெய், அவனக்கெண்ணெய், ரோஸ் வாட்டர் எல்லாம் சேர்த்து செய்யறோம். அதால வந்து ஒன்று மற்றது கெமிக்கல் இல்லை. அதாவது ஒரே ஒரு இதை வச்சுதான் நாங்க சோப்பு செய்யறோம். மற்ற கட்டியாகவோ நுரைக்கவோ எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. அதால வந்து எங்களுக்கு பலன் கூட. என்னென்ன கெமிக்கலால தான் நிறைய வருத்தங்கள் வருது. சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் முழுக்க எங்களுக்கு கெமிக்கலால தான் நிறைய வருத்தம். இதை நீங்க பாவிக்கக்குள்ள கூடுதலான பாதுகாப்பு இருக்குது. மற்ற இப்ப இந்த முகத்துல இருக்கிற பெருக்கள் அதுகள் வருதுண்டா இந்த வேப்பில குப்பமேனி சோப் போட்டா அந்த பெருக்கள் இல்லாம போயிடும். அதே மாதிரி முழுதாணி மட்டி சோப் கூடுதலா கேர்ள்ஸ் எல்லாம் தேடி திரியிற சோப் உண்டு. இந்த சோப் நல்லம். அதே மாதிரி சிரட்டக்கறி நேச்சுரல் கார்பன் உள்ள சோப். அதை விட இப்போ கடையை விட எங்களுக்கு நாங்கள் கூடுதலாக நம்பி வாங்கலாம். யாருமே சின்னாக்கள்ல இருந்து எல்லாரும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல செம்போக்களும் அப்படித்தான். இயற்கையா தேங்காயில இருந்து எடுக்கிற இதுகளை வச்சுதான் அந்த செம்போக்கள் செய்யறோம். 4 வருஷமா செய்து கொண்டு வரோம். நிறைய கஸ்டமர் இருக்கணும். இந்த தொடர் விளக்கம் வந்து 071 89 86 062 தொடர்பு கொள்றாக்கள். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எங்களோட உற்பத்தியெல்லாம் அனுப்பி வைப்போம். ஓகே, நன்றி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எங்க இருந்தம்மா நீங்க வாரீங்க? உள்ளத்தீர இருந்து வாரீங்க. ரால்சம்பல் எல்லாம் கூட உற்பத்தி எல்லாம். இல்ல இல்ல என்ன நீங்க அது செய்கிறீங்க போல கடையில கொடுக்கல நீங்க? 50 ரூபா. என்ன என்ன இது? இசைச்சுட. வணக்கம் வணக்கம். என்ன இதுக்கு சொல்லுங்க.
எங்களோட உள்ளூர் உற்பத்திக்கு தானிய வகைகள் தானியங்கள் செய்த மாக்கள், எள்ளு சார்ந்த பொருள்கள், எள்ளு சத்துமா, எள்ளு பாகு, எல்லாம் எல்லாம் தானியங்கள்ல இந்த கெமிக்கல் இல்லாம செய்யக்கூடிய மாக்கள். எந்த இடத்துல இருந்து வரீங்க? ஆனந்த நகர் சேவியர் சந்தி. சேவியர் சந்தி ஆனந்த நகர். எங்களுக்கும் இருக்கு பீனஸ் பட்டர்ன்னு சொல்லி இது செய்யறோம். புதுவிதமா கட்டாயம் ஆக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். என்னன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டுல இருந்து வந்தாதான் பீனஸ் பட்டர் வந்து டேஸ்ட் சொல்லினோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்யற இங்க பாருங்க இப்படியான பொருளை வச்சிருக்கிறோம். டேஸ்ட்னா அப்படித்தான் சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிடுவோம். இந்த டேஸ்ட் இதை அறிமுகப்படுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். மக்களுக்கு நாங்கள் இருக்கிற வந்து மேல்வானம் வீரமந்தனார் சர்மி கைத்தொழில் செய்கிறோம். எங்களுக்கு எங்களோட ப்ரொடக்ட்ஸ் இது பொருட்களை எங்களோட உற்பத்திகளை நீங்கள் கஸ்டமர் வேண்டி பாவி கேட்கல எங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டாம் விரும்புகிறோம். நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 077 024 ஃபோன் நம்பர் 077 024 60 98. ஓகே, நன்றி. எங்க இருந்து உற்பத்தி செய்து கொண்டாடுறீங்க? ஜெயபுரம். எந்த இடம்? எந்த இடங்கள்லாச்சு? சிவநகர். என்னென்ன உற்பத்தி செய்யறீங்க? இங்க வந்து புடவைகளும், மற்றது வந்து கடையில வந்து வீட்டுப்பாளர், தையல், கிளாஸ் கொடுக்குற தையல், நெய்லாட், மற்றது வந்து வீட்டுப்பாளர் அப்படி சொல்லி எல்லாமே செய்வாங்க. மற்றது வந்து கடையில இந்த பூவெல்லாம் செய்வாங்க. சரி சரி. எந்த கடை இருக்கு? கனகபுரம் பேரரி ஹோட்டல், அதுக்கு முன் யூனிக் சாரி கடை, அதால போய் இந்த அமரன் சிட்டி சோஃபா கடை, அதுக்கு மேல் கடையில இருக்குது. உங்களை தொடர்புகள் வரணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா சரி. நம்பருக்கு தொடர்பு கொண்டா சரி. என்ன? ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளூர் உற்பத்தி சார்ந்த பொருட்கள். உள்ளூரில் உற்பத்தி செய்கின்ற உற்பத்திகள் எல்லாமே வந்து இங்கே விற்பனை ஆகிறது. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 15, 16, 17 ஆகிய தேதிகளில் கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் இந்த கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்ன உற்பத்தி உங்கள்கிட்ட இருக்கு? நெய் உற்பத்தி, மற்றது மில்க் காஃபி, மற்றது பன்னீர் இருக்கு, ஜூஸ் இருக்கு, மில்க் ஜூஸ் பன்னீர் இருக்குது, மற்ற மோர் இருக்கு. பிரதான உற்பத்தி பாலோட சம்பந்தப்பட்டது. உங்களோட கையாலும் செய்யற நீங்க? அப்புறம் என்ன நல்லா இருக்கு. எந்த இடம் நீங்கள் இருக்கிற? நல்லா இருக்காமா. ஓகே, நன்றி.